ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் வழங்கும் திருவாடிப்பூரம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க பொருள் கேட்க பொருள் அப்படின்னாக்க, சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதில் அந்த கோதாதேவி ஆண்டாள் நாச்சியார் மேலே அவர் அருளி செய்தது தான் ஸ்ரீ கோதாஸ்துதி. அந்த கோதாஸ்துதியில் முக்கியமான ஸ்லோகங்களில் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கங்களை கொடுக்க போகிறா ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள். அவளோடு சேர்ந்து நம்மளும் அது எல்லாத்தையும் இப்போ அனுபவிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதாஸ்துதியை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வேதாந்த தேசிகர்னு. இவர் எழுதின எழுதுவரை பற்றி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இவர் பணத்துக்கு பின்னாடி அலையலை. அப்படி ஒரு ஞானம் ஜாஸ்தி. இவர் எழுதிய பாதுகா சகஸ்திரம், ஸ்ரீ ஸ்ருதி, கோதாஸ்துதி, பூஸ்துதி, சரணகதி தீபிகம், கொருத கண்டகம் படிச்சு மாறாது. எல்லாமே ரொம்ப டஃபா அப்படி ஒரு ஞானத்தோட வெளிப்பாடு பக்தியும் சேர்ந்து இருக்கும். அப்பேற்பட்ட அவருக்கு கோதாமா ஆக்ஞை பண்ணா என்னை பத்தியும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 29 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. இதுல 29 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டோமான்னு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பக்தியும் ஒரு ஞானமும் சொற்ற வரவர் இல்லையா. இந்த கோதாமாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு நமக்கே தெரியும். அப்படி ஒரு நமக்காக உதித்த ஒரு ஜெகன் மாதா. சரி, அவரை பத்தி தேசிகர் என்ன சொல்லியிருக்கார் முதல் ஸ்லோகத்துல அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீமான் வெங்கடநாத்தார்ய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி ஸ்ரீ விஷ்ணு குலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணாய கமலாம் இவ ஞாயாம் கோதாம் அனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. அம்மா, அதாவது உலகத்துல சொர்க்கத்துல கற்பக விருட்சம், காமதேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரங்கள் இருக்கும் இல்லையா. ஆனா அது மாதிரி என்ன கேட்டது கொடுத்துரும். அந்த மரம் அப்படி பிரபாவம், நீ என்ன கேட்டியோ அது கொடுக்கும். ஆனா நம்ம கோதாமா மரம் எப்படின்னா, அதே கற்பக விருட்சம், அதே பாரிஜாதத்துல மேல எப்படின்னா நம்மளுக்கு என்ன நல்லதோ அதுதான் கொடுக்கும். நச்சு நீங்க வேண்டாததெல்லாம் கேட்டா அது கொடுத்துருமா? உடனே கஷ்டம் இல்ல. அம்மாவாச்சே, அம்மா என்ன கொடுப்பா? உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 25 குலோப்ஜாம் அவங்களுக்கு கொடுத்துருவாளா? நான் இல்லையே, நாளைக்கு இவ்வளவு வியாதி வந்தா இவதானே கஷ்டப்படணும். அதே மாதிரி நம்ம அம்மாவும் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு மனசு எப்படி சுருட்சமா புஷ்டியா நம்ம எப்படி இருக்கணுமோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தரவ தானே எங்க அம்மா. அது மாதிரி ஆண்டாளாமும் அப்படி ஒரு பிரபாவம் அவர் அதை சொல்றாரு. கருணைக்கு ஒரு கடல், விருட்சகம், கற்பக விருட்சம், பாரிஜாதம்லாம் மாதிரின்றாரு. அதுக்கெல்லாம் ஒருபடி மேலேயும் கூட சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தேவையோ அதை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட நீங்க பக்தியை மட்டும் கேட்டு பாருங்களேன், ஆனந்தமா இருக்கலாம். உலகத்துல எங்க எது நடந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. சம்சார புயலை கண்டு நம்ம கண்டுக்கவே வேண்டாமா, பக்தி அப்படி கொடுத்துருவார. அப்பேற்பட்ட அவ பெரும்பாலும் ஹரிச்சந்திர மரம்னு சொல்றாரு. சந்தன மரம் ஒரு வாசனையா இருக்கிற மரத்துல இவ கொடி மாதிரி அவரோட படர்ந்ததானா பாக்குறதுக்கு ஒரே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா. அது அவர் அழகா வர்ணிக்கிறாரு முதல் ஸ்லோகத்துல. அது மட்டும் இல்ல, பொறுமை, அழகு ரெண்டும் சேர்ந்து இருக்கா. கருணை பாக்குறதுக்கு அவ்வளோ அழகு. நீங்க பாக்குறீங்களா அந்த போட்டோல எவ்வளவு அழகு பாருங்களேன். ஒரு சீர்ச்சிரம் நெட்டு இருக்கா, அவ்வளவுதான். எவ்வளவு அழகு பாருங்க. அது மட்டும் அழகு, அவர் பேச்சு பாருங்க, இவ்வளவு அழகான பேச்சு. இன்னி வரலையும் நம்ம எல்லா மார்கழி மாசமும் அவரை பத்தி நம்ம படிக்கிறோம். கருணை, எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுமா, இவ நம்ம கிட்ட வந்துட மாட்டாளா, இவளை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்ற கருணை எல்லாத்துக்கும் மேல இருக்கு. வைதேசிக ஸ்ருதிகிராம் அபிபூயசீனாம் வர்ஷ்ணேஷு மாதி மகிமானஹி மாத்ருசாம்தே இத்தம் விதந்தம் அபிமாம் சகசைவ கோதே மௌனந்த்ருஹோ முகரயந்தி குணாஹ த்விதீயாஹ. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அம்மா உன்னுடைய பெருமை வேதத்தால கூட விளங்க முடியாது. ஏன்னா வேதமே ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா. அந்த மாதிரி யாராலையுமே அவரோட நம்ம ஆண்டாளம்மாவோட பிரபாவத்தை சொல்ல முடியாதான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு அல்பம் அகிஞன், நான் இப்படிமா என்னை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது நம்மளதான் சொல்லியிருக்காரு, நமக்கு தான் அறிவு கிடையாது. அவரும் சொல்லியிருக்காரு, நான் அடுத்தவர்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டேம்மா. அவர் அடுத்தவளை பத்தி நினைக்கிறதுக்கு டைமே இல்லாத வாழ்ந்திருக்காரு அவர் வாழ்ந்துற காலத்துல. என்ன இப்ப எழுதிட்டு தானே இருக்காரு, அவர் எப்படி நினைக்க முடியும்?
அவர் சொல்றதெல்லாம் நமக்கு தான். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு அல்பம், நான் ஒரு அகிஞ்சன், நான் ஒரு கெட்டதே நினைக்கிறவன், நான் எப்படி உன்னை பத்தி சொல்றது, ஆனாலும் சொல்லாத இருக்க முடியல. ஏன்? உன் அழகு அந்த மாதிரி, உன் பொறுமை அந்த மாதிரி, உன்னோட குணம் அந்த மாதிரி, என்ன மாதிரி அல்பத்தெல்லாம் கூட பேச வைக்கிறது சுவாமி. என்னை மன்னிச்சுக்கோமா, உன்னை சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் உன்னோட அழகும், உன்னோட பொறுமையும், உன்னோட சௌலபியமும், உன்னுடைய குணமும் என்னை இது மாதிரி பேச வைக்கிறதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா சொல்றேன், நம்ம சொல்லிக்க வேண்டியது தவிர வேதாந்தேசிகர் நமக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். सोनेदरे अपि कुसयो अभितुङ्गभद्रा वासां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैः अपि रसैः विरजा स्वभावात् गोता अपि देवी कमिथुः ननु नर्मदासी. இப்ப 6வது ஸ்லோகம். அந்த மகான்கள் அப்படின்னாலே பார்த்துக்கங்களேன், அவளுக்கு எப்படின்னா எப்போ பாரு எதை பார்த்தாலும் பகவானோட ஒரு பிரபாவம் தான் தெரியுமா. சரி, நம்ம தேசிகர் எங்கே போனார்னா அவனா எல்லா நதிக்கரை புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போவார் இல்லையா. நினச்சி பார்க்கும்போதே புண்ணிய நதிகள்லாம் பார்த்தா கோதாவோட ரிலேட் பண்ணுறார். அது எவ்வளோ பெரிய ஞானம் வேணும் தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஒரு சோனை நதிக்கு வர்றார். சோனா அப்படிங்கிற நதி பீகாரில் இருக்கு. அது வந்து சிகப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அவர் சொல்கிறார், அந்த சோனா நதியை பார்த்தா சிகப்பாக இருக்குமா, அதை பார்த்தா உன்னோட உதட மாதிரி எனக்கு ஞாபகம் வருதுமா அப்படின்னு சொல்கிறார். அது உன்னோட உதட மாதிரி அப்படியே சிவப்பாக செக்கச்சி வேலின்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி சோனா நதியை பற்றி சொல்கிறாரு. சரி, சோனா நதியை அடுத்து வந்து சரஸ்வதியை பற்றி சொல்கிறார். சரஸ்வதியை பார்க்கும்போது என்னன்னா, அவர் அந்த வாக்வாதம் சரஸ்வதி கடாட்சம் இருந்ததுன்னா வாக்கு எப்படி வரும். சரஸ்வதி நதியை போது அம்பாவோட வாக்கு நிலவு வருதான். அம்மா நீ எப்படி அழகா பேசுற, 30 எவ்வளோ அழகா பேசியிருக்க, நாச்சியோட திருமணம் எப்படி கொட்டியிருக்க பக்தியை. அதனால அதை பார்க்கும்போது சரஸ்வதி நதியை பார்க்கும்போது உன் நினைவு வருது, அந்த வாக்கை நினைச்சிட்டார். துங்கபத்ரா பார்க்கும்போது நம்ம ஆண்டாளோட குங்கையோட நினைவு வருதான். அடுத்தது பார்த்தாம பாசுரங்கள்லாம் என்னைக்குமே பக்தியா இருந்தா எங்க போவா, வைகுண்டம் போவா. வைகுண்டத்துல என்ன நதி இருக்கு, விரஜா நதி இருக்கு. விரஜா நதிக்கு எப்படி போக முடியும், சும்மா போக முடியுமா. இங்க பெருமாளையே சேவிச்சுட்டு, பாசுரம் படிச்சுட்டு, ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டு, நாராயணன் படிச்சுட்டு, பெருமாளையே நினைச்சிட்டு, நிறைய சாண்டிங் பண்ணிட்டு, ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு, இப்படின்னா இருந்தா என்ன பண்ணலாம், கண்டிப்பா வைகுண்டம் போகலாம் இல்லையா. அந்த வைகுண்டம் அந்த விரஜா நதியை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன நினைவு தான், பாசுரங்கள் நினைவெல்லாம் வருதான். பகவான பக்தி பண்ண வைகுண்டம் இல்லையா. ஸோ அந்த விரஜா நதியை நினைக்கும் போது நம்ம பக்தி, ஆண்டாளம்மாவோட பக்தி நினைவு தான் அவருக்கு. ஓகேயா. அடுத்தது இப்படி எல்லாம் நினைவு வருதா. அதுக்கு நர்மதா, நம்ம குஜராத், அவன் என்னன்னா பரிகாசமா எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருப்பான். அது ரொம்ப அவசியம் இல்லையா. சீரியஸாகவே இருந்தால் யாருக்கும் பிடிக்காது இல்லையா. கொஞ்சம் விளையாட்டா பேசணும், ஜாலியா பேசுறது, கிண்டல் பண்றது, அவர் கிண்டல் பண்றது, நம்ம கிண்டல் பண்றது, அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா. அதனால நர்மதா நதி எப்படி பரிகாசமா பேசிட்டு இருப்பாலாம், சிரிப்பாலாம், இப்படி விளையாட்டா அழகா பேசுவாலாம் எல்லாத்தையும். அதை பார்க்கும்போது மறுபடியும் நம்ம ஆண்டாளம்மா நினைவு தான். அப்படிங்கிறது நதிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆண்டாளம்மாவோட ஒரு ஒப்பிடுற. मातः समुदित्वती मति विष्णु चित्तम् विश्वोपजीव्यम् अमृतम् वससातुहानाम् तापहसितम् हिमरुषि इव मूर्तिमन्याम् सन्तः भयोदितुहितुः सहजां वितुत्वा. விஷ்ணு சித்தரோட நம்ம விஷ்ணு சித்தரோட பெண்ணு தானே நம்ம கோதாமா. இவ என்ன பண்ணுவா, இவ நம்ம அவளோட ஸ்ரீ சுக்தினால, அவளோட வாக்குனாலே நமக்கு நல்லது பண்ணிடுவா. சரி, இதை எப்படி கம்பேர் பண்றாருன்னா சந்திரனோட கம்பேர் பண்றாரு. சந்திரன் பாருங்களா, வெயிலா கொளுத்தி எடுக்கும் இல்லையா. வெயில் காலம் வந்துருக்குன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படாப்பா சாயந்தரம் ஆக போறதும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா சந்திரன் வருவார் இல்லையா, குளிர்ச்சி கொடுப்பாரு, நமக்கு தாபத்தெல்லாம் தீப்பாரு, நிம்மதியா காத்து வரும், கச்சு கச்சுன்னு இருக்காது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நீங்க ஆண்டாளம்மாவும் நம்மளோட அவர் சந்திரன் எப்படின்னா தன்னோட கிரகணங்களால நம்மளை குளிர்ச்சிப்படுத்துறார் இல்லையா. ஆனா நம்ம ஆண்டாளம்மா எப்படின்னா அவளோட வாக்குனால நம்மளை குளிர்ச்சிப்படுத்துறோம். அவரோட சொன்னதெல்லாம் நம்ம படிச்சாலே என்ன வருது, சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா. ஒரு கோதாஸ்துதியோ, ஒரு மார்கழி திருப்பாவையோ, நாச்சியார் மொழியோ அப்பனா எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறது. அதனால வாக்குல சந்தோஷம் கொடுக்கிறவ சந்திரன் புரிந்த பார்வையில நம்மளை சந்தோஷப்படுத்துறவங்க. அதனாலதான் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம சந்திரன் குளிர்ச்சி என்ன நம்ம சொல்ல சந்தா மாமான்னு ஏன் சொல்றான்னா,
மகாலட்சுமியோட சகோதரனா நம்ம சந்திரனை சொல்லுவான். அம்புலி மாமா, சந்தா மாமான்னு சொல்றோமா. ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவ வந்து மகாலட்சுமியோட சகோதரர் இல்லையா? அதே மாதிரி நம்ம பூமி பிராட்டியும் ஒரு சகோதரியம். இதனாலதான், ஏன்னா இவர் வந்து எப்படி குளிர் வைக்கிறாரோ பூமாதேவி வாக்குல குளிர் வைக்கிறா இல்லையா? அதனால விஷ்ணு சித்திரருக்கு பிறந்த நம்ம கோதை பிராட்டியும் நம்ம பெரிய பிராட்டிக்கு சகோதரி தான் அப்படிங்கறத. ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகண்டிதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரச்சா தவ முகுந்த கிரீட பாஜா கோதே பவத்ய தரிதா கலு வைஜயந்தி. 15 என்ன சொல்லியிருக்காருன்னா, வனமாலை ரொம்ப சிரேஷ்டம் தான், அதுல ஒரு குறைச்சலும் கிடையாது. வனமாலைனாலே வாசனையா இருக்கும். நான் சொன்னேன், அழகான கலர், நறுமணம், புதுசா இருக்கும். பூ வண்டுகள்லாம் மேய்க்கும். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இல்லையா? எப்பவும் அந்த மாலை போட்டுப்பார் இல்லையா அவரு? அப்பயே ஏற்பட்ட அந்த மாலை அவ்வளோ சிரேஷ்டம் பண்ணலையா? ஏன் பண்ணல அப்படின்னா, அந்த சந்தோஷமா அப்படியே வாங்கி தலையில சுட்டின பெருமை யார் கிடைச்சது அப்படின்னா, நம்ம கோதாமா கொடுத்த மாலைக்கு தான். அப்படியே தலையில தூக்கி அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஆசையா குடு குடு குடு. ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்கணும்ல. அழகா இருக்கு, எப்பயும் போட்டுதான், ஒரு பொருள் வராதா அப்படின்னு அந்த டிமாண்டா எப்போ வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டோக்குன்னு வாங்கின மாதிரி ஒரு பெருமை யாரு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கோதாமா கொடுத்த மாலைக்கு தானா. அதை தூக்கி தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்காராம் சொன்னா, அதை அப்படியே வாங்கின்றதுனால தேசிக்கிறதுக்கு என்ன இதுக்குதானே வந்ததுன்னு சொன்னா, மாலை மாத்தி பார்த்துருமே கல்யாணத்துல பொண்ணு மாலை மாத்தும் போது அப்படியே மாப்பிள்ளை ஆத்துக்கார எப்படி வாங்கிப்பாரு. ஆனா சாட்சாத் பெருமாளுக்கு அவருக்கு என்ன நித்திய சுரிகள், நித்திய யௌவனம், எத்தனையோ பேர் அவருக்கு சிரேஷ்டம். அவருக்கு எல்லாரும் இருக்கா, அவரை டிபெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் இருக்கார். அவரை யாரும் எதிர்பார்த்து இல்லை. நம்ம சொல்லுவோமே பாகவதத்தில் அடிக்கடி அதானே சொல்லியிருக்கு, பெருமாள் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதிர்பார்த்ததான் உலகமே இருக்கு. அப்பேற்பட்ட அவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைய அப்படி எதிர்பார்க்கிறார். இதை பார்க்கும்போது அவருக்கு என்ன நனவுனா, மாலை மாதம் நனவு வருதான். கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்தாத் அன்யோன்யமால்ய பரிவிருத்திம் அபிஷ்டுவந்தஹ வாசாலயந்தி வசுதேரசிகாஹ த்ரிலோகிம் நியூனாதிகத்வ சமதா விஷயைஹி விவாதைஹி. 21ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம கல்யாணத்துலலாம் பார்ப்போம் இல்லையா? எஸ்பெஷலி நம்மளோட பிராமணர்களோட கல்யாணத்துல தான் நான் நிறைய நம்மலாம் பார்த்துருக்கோம். மாலை மாத்திர வைபவம்னு அதுக்கு மட்டும் யாரும் மிஸ் பண்ணாத வந்துடுவா. ஏன்னா போடும்போது ஒரு அழகு இல்லையா? அவள் பொண்ணு வைக்கப்படுறதும் பையன் வைக்கப்படுறதும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா நம்ம இருக்கட்டும், இல்லை நம்ம சகோதரிகளாவோ யாராவது இருந்தாலும் அந்த அந்த மாதிரி பார்க்கறதுக்கு கூட மனசு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இல்லையா? நீங்கள் நம்மளாம் பார்த்துருப்போம், நம்ம அனுபவிச்சிருப்போம் நிறைய லௌகீகமாக வழக்கம் போல். ஆனால் இங்கே அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், பூமாதேவி தான், பூமாதேவி அம்சமாக தான் நம்ம கோதாமா பிறந்தான்னு உலக பிரசித்தம். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டா. எப்படி காதலிச்சார் அப்படின்னு சொன்னால், வராக அவதாரத்தில் வழக்கம் போல் பூமாதேவி கீழே இரண்யாக்ஷன் தூக்கின்னு போயிட்டான். அப்போ பெருமாள் அப்படியே கையில் தூக்கும் பொழுது அப்போ அந்த ஸ்பரிசத்தில் மயங்கி அப்போலேருந்து காதல் நடந்து போச்சு. அப்பயே சொல்லிட்டேன், நான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், அந்த அம்மான்றது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் என் பக்தர்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் தான் கோதாமாவாக பிறந்து நமக்காக நாச்சியார் மொழி, திருப்பாவை எல்லாமே கொடுத்துருக்கா இல்லையா? பக்தியை எப்படியாவது பண்ணிட்டு நீங்களும் நான் அனுபவிச்ச ஸ்பரிசத்தையும் அந்த அன்பையும் நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா நமக்கு காமிச்சிருக்கா இல்லையா? அதே மாதிரி உலக பிரசித்தம் இப்படி தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை போட்டுக்கும் பொழுது முதல்ல இவ மாலையை போட்டுக்கிறாங்க. அது மாலை மாத்துறது அப்படிங்கிறது மாலையை மாத்துறது இல்லையா? ஒருத்தர் மனசையே மாற்றிக்கணும். அதுதான் சம்பிரதாயம். வெறும் மாலை மாற்றி என்ன போடுது, அது தூக்கி போட்டால் வாடிட்டு போடுது, அது ஒன்றும் விசேஷம் இல்லையே. அதுக்கு என்ன சம்பிரதாயம்னா, மாலை மாற்றி ஒருத்தரோட மனசையே ஒருத்தருக்கு கொடுக்கறது. பையன் மனசை பொண்ணுக்கு கொடுக்கறது, பொண்ணு மனசை பையனுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி மனசை மாற்றிக்கிறது தான் மாலை மாற்றுறதுன்னு பேரம். முதல்ல இவ மாலை மாற்றும் போது பெருமாள் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணவர்ப்பா அப்படின்னு தோணுமா? சரி, இவர் இங்கேருந்து இவகிட்ட மாலை போடும்போது சே என்ன அழகா மாலை, ஆண்டாளம்மா தான் கொடுத்து வச்சவா.
அதோட நாமெல்லாம் நம்ம கொடுத்து வச்சோம் இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு அப்பா அம்மா நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம தானே கொடுத்து வச்சோம். ஒரு குழந்தை எப்பவுமே நல்ல இடத்துலவே பிறந்தா அது எவ்வளவு கொடுப்பானே. 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற அம்மா அப்பா 2 பேரும் நம்மளை நல்லா வளர்க்கணுன்ற முடிவோட இருக்கா. நல்லா வளர்க்கறா, நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறா, நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறா, நம்ம ஆனந்தமாவே இருக்கும் அப்படின்ற ஒரு அம்மா அப்பா கிட்ட நம்ம பிறந்தோம்னா நம்மளோட கொடுத்து வச்சவா யாரு இல்லையா? இந்த மாதிரி அப்புறமா எல்லாரும் புரிஞ்சுட்டா இல்ல நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சோம். இப்பேற்பட்ட ஒரு நல்ல அழகான ஒரு ஒருமித்த தம்பதிகளான ஒரு அப்பா அம்மா கிடைச்சது நம்ம தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தினர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பிராப்பியர்கள்னா நம்ம நம்மள எல்லாருமே நம்ம மேல பாசமா இருக்கிறவா. அப்புறம் பூஜ்யர்கள், அவளுக்கு நம்ம அவர்கள் பூஜை பண்ண தகுதியானவர்கள். பூஜைக்கு ஏற்றுக்கொள்றதுல அப்பா அம்மா தானே தகுதி. குழந்தைகளோட பூஜையை அப்பா அம்மா ஏத்துக்கிறதுல அப்பா அம்மா தான். உலகத்துக்கெல்லாம் அப்பா அம்மா வாச்சே, அவருக்கு அதோட என்ன தகுதி வேணும்? அதுக்கப்புறம் சேஷிகள், நம்மெல்லாம் சேஷி இல்லையா? நம்மளாம் அடிமைகளோட அடிமைகள். ஆனா அவரை நம்மள அடிமையை நடத்துறது கிடையாது. ஆனா உண்மையிலே நம்ம அடிமைகள், நமக்கு நிறைய செய்யணும் வாழ்க்கை. ஏன்னா நல்லபடியா எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி உலகத்துல நம்ம இருக்கலாமா? அவரை பூஜைக்கு தகுந்தவர்கள் நம்ம அடிமைகள், நம்ம மேல அன்பா இருக்கிறவா. இத்தனையும் அவளை டிஸ்கஸ் பண்ணி மாளலையா? யாரால? இந்த வைபவத்தை பார்க்கும்போது தேசிகர்கள் அப்படி தோன்றதான், இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்பேற்பட்ட ஒரு திவ்ய தம்பதிகள், இந்த தம்பதிகளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நம்மளே அவ்வளவு அதிர்ஷ்டம் அப்பா அப்படின்னு அவர் மெய்மறந்து போய் நிற்கிறார். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா स्तनभरण निधांकी शास्त्र वात्सल्य सिंधुः अलकवि निहितापि स्रक्ति आकृष्टनाधा विलसदु हृदि गोता विष्णु सित्तात्मचानः. ஸ்லோகம் நம்ம கோதாமாவை நம்ம தேசிகர் அப்படியே தியானிக்கிறார். நீங்களாம கண்ணு மூடிட்டு அவர் என்ன தியானிக்கிறார் தமிழ் அர்த்தத்தை பாருங்க, உருக்கமா இருக்கும். அம்மா இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, தேவி நீ இந்திர நீலமணியை போல நீலவனம் கொண்டு விளங்குகின்றாய். உன் திருக்கரத்தில் மிக அழகிய செங்கழ நீர் மலர் சூபிக்கின்றது. கொண்டையை பார்த்தால் உன் திருமையை சுற்றி வளைந்து உள்ளது. நீ உன்னை அடைக்கலமாக அடைந்தவர்களின் அபராதத்தை காண சகிக்காமல் அவர்களை வாத்சல்யத்தால் திளைக்க செய்கின்றாய். உனது குழல் கற்றை சூரிய மாலைகளை சூட்டி எம்பெருமானின் உள்ளத்தை குளிரச் செய்து அவரை தன் வசமாக்கிக் கொள்கின்றாய். அத்தகைய பெருமைகள் பொருந்திய தாயே, நீங்க தான் என்ன ரட்சிக்கணும். நீதான் உன்னோட திரு உள்ளத்தை கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும் எங்களுக்காக அப்படின்னு பாடுறார் இல்லையா? ஏன்னா யார் காப்பாற்ற முடியும் இந்த உலகத்துல இல்லையா? மனுஷனுக்கு எப்படி உதவ முடியும்? ஒரு குருடம் எப்படி வழிகாட்ட முடியும்? ஆனா ஜெகன்மாதா அப்படி இல்லையே இல்லையா? நமக்கு கண்டிப்பா வழி காட்டுவாளே அப்படிங்கிறத அப்படியே தேசிகர் ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. நீங்களும் அந்த கண்ணை முடின்னு நம்ம ஆண்டாளம்மா திருக்குளத்துல அந்த கையில கிளியும் அவ போட்டுருக்கிற மாலையும் அவ கண்ணில் கருணையும் அவ உடம்பு ஃபுல்லாவே பக்தியும், பக்திக்கு மட்டும் ஆண்டாள் இந்த பாகமும் மனசுன்னு கிடையாதான். உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரலையும் அவர் பக்தி. அதனாலதான் அவர் மாலையை அவர் அப்படி ஏத்துண்டாரு இல்லையா? அந்த மாதிரி பக்தி கிடைச்சதுன்னா வேற என்ன வேணும்? அந்த பக்தி அவரை தவிர வேற யாரையா நம்மளுக்கு தர முடியும்? வதனை தர முடியும் அப்படின்னு தேசிகர் சாதிச்சிருக்காரு. Thank you very much to Srimati Chitramurthy for this wonderful episode again. Swami Desigan அருளிச் செய்த ஸ்ரீ கோதாஸ்துதியோடைய ஸ்லோகங்களும் அதுக்கான விளக்கங்களும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்டா. ஐம் ஷூர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இதை நன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள். இதே மாதிரி ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் சேனலில் இன்னும் நிறையா நல்ல வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதை பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரமே சந்திக்கிறோம். அது வரைக்கும் நமஸ்காரம்.